திருப்புகழ் 512. மருவு கடல் முகில் அணைய குழல்மதி வதன நுதல் சிலை பிறை அது ஏணு விழி மச்ச பொன் கணை முக்கு பொன் குமிழ் ஒப்ப கத்தரி ஒத்திட்ட செவி குமுத மலர் இதழ் அமுத மொழி நிறை தரளம் எனும் நகை மிடறு கமுகு என வைத்து பொன் புயம் பச்சை தட்டையோடு ஒப்பிட்டு கமல கை பொன் துகிர் வகைய விரலோடு கிளிகள் முக நகம் எனவும் இகலிய குவடும் இணை என வட்ட துத்தி முகிழ்ப்ப சக்கிரம் வைத்த பொன் குடம் ஒத்திட்டு திகழ் முலை மேவு வடமு நிறை நிறை தரளம் பவளமோடு அசைய பழு மர இலை வயிறு மயிர் அற்பத்திக்கு இணை பொற்பு தொப்புளும் அப்புக்குள் சுழி ஒத்து பொன் கொடி மதனன் ஒரு துடி இடை மினலென அரிய கடி தடம் அமிர்த கழை ரசம் மட்டு பொன் கமலத்தில் சக்கிரி துத்தி பைக்கு ஒருமித்து பட்டு உடை மருவு தொடையினை கதலி பரடுகொள் கணையும் முழவென கமடம் எழுதிய வட்ட புத்தகம் ஒத்து பொன் சரணத்தில் பின்புறம் மெத்து தத்தைகள் மயில் போலே தெருவில் முலை விலை உரை செய்து அவரவர் மயல் கொடு அனைவர மருள் செய் தொழில் கொடு தெட்டி பற்பல சொக்கிட்டு பொருள் பற்றி கட்டில் அணைக்கு ஒப்பி புனர் திலத மழிபட விழிகள் சுழலிட மலர்கள் அணை குழல் இடைகொள் துகில்பட தித்தி துப்பு இதழ் வைத்து கை கொடு கட்டி குத்து முளைக்குள் கைப்பட திரையில் அமுது என கடையில் ரசம் என பலவில் சுளை என உருக உயர் மயல் சிக்குப்பட்டு உடல் கெட்டு சித்தமும் வெட்கி துக்கமும் உற்று கொக்கென நரைமேவி செவியோடு ஒளிர் விழி மறைய மலஜலம் ஒழுக பல உரை குளர தடிகோடு தெத்தி பித்தமும் முற்றி தன் செயலற்று சிச்சி என துக்கப்பட சிலர்கள் முது உடல் வினவு பொழுதினில் உவரி நிறம் உடை நமனும் உயிர்கொள செப்பு அற்று பிணம் ஒப்பித்து பெயரிட்டு பொன்பறை கொட்ட செப்பிடு ஜனனம் இது என அழுது முகம் மிசை அறைய அணைபவர் எடு என சுடலையில் சில் திக்குக்கு இரையிட்டிட்டு இப்படி நித்த துக்கம் எடுத்திட்டு ஜடம் உடல் வேணும் குருவின் உருவென அருள் செய் துறையினில் குதிரை குளவரு நிறை தவசி தலை கொற்ற பொற்பதம் வைத்திட்டு அற்புதம் ஏற்றி பொற்பொருள் இட்டு கைகொழு முதல்வர் இளக்கலை மதியம் அடை இளக்கலை மதியம் அடை சடை அருண உழை மழு மருவு திருபுயர் கொட்டத்து புறக்கெட்டு பொட்டெழ விட்ட திக்கு அணை நக்கற்கு அற்புத குமரன் என விருதொலியும் முரசோடு வளையும் எழுகடல் அதிர முழவோடு கொட்ட துட்டரை வெட்டி தன் கடல் ஒப்ப திக்கு மடுத்து தத்திட அமர்மேவி குறுகு கொடி சிலை குடைகள் மிடைபட மலைகள் பொடிபட உடுகள் உதிரிட கொத்தி சக்கிரி பற்ற பொன் பரி எட்டு திக்கும் எடுத்திட்டு குரல் குமரகுருபர 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 என ஓத அமரர்கள் கொட்ப புட்பம் இறைத்து பொற்சரணத்தில் கைச்சிரம் வைத்து குப்பிட குலவு நரி சிறை கழுகு கொடி பல கருடன் நடமிட குருவி பருகிட கொற்ற பத்திரமிட்டு பொன் ககனத்தை சித்தம் ரட்சித்து கொழு மயில் வீரா சிரமோடு ரெணியன் உடல் கிழிய ஒரு பொழுதில் உயிர் கொடு அரிய எல் நடமிடு சிற்பர் திட்பதம் வைத்து சக்கிரவர்த்திக்கு சிறையிட்டு சுக்கிரன் அரிய விழிகெட இருபதமும் உலகடைய நெடியவர் திருவும் அழகியர் தெற்கு திக்கில் அரக்கர்க்கு சினமுற்று பொன் தசர்தற்கு புத்திர ஜெயமும் மனவலி சிலை கை கொடு கரம் 20 உடை கிரி சிரம் ஓர் பதும் விழ திக்கு எட்டை ககனத்தற்கு கொடு பச்சை பொற்புயலுக்கு சித்திரம் அருகோனே திலத மதிமுக அழகி மரகத வடிவி பரிபுர நடனி மலர்பத சித்தர்க்கு குறி வைத்திட்ட தனமுத்த பொற்கிரி ஒத்த சித்திர சிவைகொள் திரு சரஸ்வதி வெகுவித சொருவி முதுவிய கிழவி இயல் கொடு செட்டிக்கு சுகமுற்ற தத்துவ சித்தில் சிற்பதம் வைத்த கற்புரு
திரையில் அமுதென மொழிசை கௌரியின் அரிய மகன் என புகழ் புலிநகரில் செப்பு பொன் தனமுற்ற பொன் குர தத்தைக்கு புலகித்திட்டு ஒப்பிய பெருமாளே. இத்திருப்புகழ் முதல் பாதி 48 அடிகள் மகளின் அங்கலாவண்யங்களை விளக்கி சிற்றின்பத்தை எடுத்து கூறுகிறது. மிக்க காம மயக்கத்தில் நான் அகப்பட்டு அதனால் உடல் நலம் கெட்டு மனம் நாணம் அடைந்து துன்பம் மிகவுமே அடைந்து கொக்கு போல் மயிர் நரைத்து செவியும் கண்ணும் செவிடும் குருடுமாகி மலமும் நீரும் ஒழுக பல பேச்சுக்களும் குழறி பேச தடியெடுத்து இடறி நடக்க பித்தமானது முதிர்ந்து தன் செயலெல்லாம் ஒழியும். பார்த்தவர் சீச்சி என்று இகழ்ந்து வருந்துவர். சிலர் முதுமை நிலையை பற்றி விசாரிக்க நேரும். அத்தகைய நிலை ஏற்படும் காலத்தில் கடலின் கரிய நிறமுடைய யமன் உயிரை கொண்டு போக பேச்சற்று பிணம் என்று பெயரிட்டு பொலிவான பிணப்பறைகள் கொட்ட கூறப்படும் பிறவியின் பயன் இதுதான் என்று சொல்லி அழுது முகத்தில் அரைந்து கொண்டு அங்கு கூடியவர் எடுங்கள் என்று சொல்ல சுடுகாட்டில் சிலவான தீக்கு இரையாக உடம்பை இடுவர். இத்தகைய என்றும் அழியாத துக்க நிலையை நான் பூண்டு உடல் எடுத்து சுழல்வேனோ? சுழலாவண்ணம் என்னை காப்பாயாக. குரதத்தைக்கு புலகித்திட்டு ஒப்பிய பெருமாளே. குருவாய் தோன்றி அருள்பாலித்த சிவபெருமான் திருப்பெருந்துறை என்ற பதியில் குதிரை வாங்குவதற்காக வந்த நிறைந்த தவத்தினரான மணிவாசகரின் தலையில் வீரம் பொருந்தி அழகிய தம் திருவடியை சூட்டி அற்புதமான தம் கோலத்தை புலப்படுத்தினார். பொலிவுடைய ஞானப் பொருளை உபதேசித்தார். அவரை தம் வயப்படுத்தினார். முதல்வர் இளம்பிறை சந்திரன் அடைந்துள்ள சடையினர் சிவந்த மானையும் மழுவையும் கொண்ட அழகிய தோளை உடையவர். இருமாப்பும் குறும்பும் செய்து வந்த முப்புறத்தவர் கேடு அடைந்து அழியுமாறு செய்தவர். அத்தகைய சிவபெருமானுக்கு அற்புதமான குமரன் என்று கூறும் விருது ஒலியும் பெருமையை எடுத்து இயம்பும் முரசு வாத்தியமும் சங்கும் 7 கடல் போன்று முழவு வாத்தியத்துடன் சேர்ந்து பேரொலி எழுப்ப குறும்புடைய கொடிய அசுரர்களை அழித்து குளிர்ந்த கடல் போன்று பல திசைகளிலும் நிறைந்து பரவும்படி போருக்கு எழுந்து கோழி கொடியுடன் ஒலியுடைய குடைகளும் நெருங்கவும் மலைகள் தூளாகவும் விண்மீன் உதிர்ந்து எழவும் அழகிய குதிரை மயிலானது 8 நாகங்களையும் கொத்தி பிடிக்க 8 திசையில் உள்ளவர்களும் குரல் கொடுத்து ஓலமிட குமர குருபர குமர குருபர குமர குருபர என்று வணங்கி நிற்கும் வானவர் உன்னை சூழ்ந்து மலர்களை இறைத்து நின் அழகிய திருவடிகளில் தம் கைகளையும் முடிகளையும் வைத்து வணங்க மகிழ்ந்து ஓடி வரும் நரிகளும் இறகுடைய கழுகுகளும் காக்கைகளும் கருடனுடனும் நடித்து கூத்தாட குருதியை பருக நின் வீரவாளை செலுத்தி வானவர் உலகத்தை உள்ளம் வைத்து காப்பாற்றியவனே. அந்தி பொழுதில் ரெணியன் என்பவன் தலையுடன் உடல் கிழிய ஒப்பில்லாத தம் நகத்தை கொண்டு அறிந்து ஒளியுடைய மாலை வேளையில் நடனம் செய்த தொழில் திறம் வாய்ந்த திண்ணிய வலிய திருவடியை வைத்து மாவலி என்று பெரும் மன்னனை பாதாளத்தில் சிறை வைத்த சுக்ராச்சாரியரின் அரிய கண் பார்வை கெட்டுப் போகச் செய்த ஈரடிகளால் உலகம் முழுமையும் அளக்குமாறு உயர்ந்து திருமகளை மார்பில் கொண்டு தெற்கு திசையில் இருந்த ராவணன் முதலான அரக்கர் மீது சினம் மிகுந்து அழகிய தசரத மன்னனின் மகனாய் தோன்றி வெற்றியையும் மனத்தின்மையும் வில்லையும் கையிலே கொண்டு 20 கைகள் கொண்ட ராவணனின் தலை 10 அறுபட்டு விழச் செய்த 8 திக்கையும் வானவர்க்கு காத்து தந்தவரான பச்சை நிறம் உடைய மேக நிறமுடைய திருமாலுக்கு மருமகனே. பொட்டிட்டதும் முழுமதிக்கு ஒப்பானதும் ஆகிய முகத்தை உடையவள், காலில் சிலம்பணிந்து நடனம் செய்பவள், அடியவரின் உள்ளத்தில் மலர்கின்ற திருவடியை உடைய சித்தமூர்த்தியான சிவபெருமானுக்கு அடையாளம் வைத்த முத்துச்சரம் அணிந்துள்ள பொன்மலை போன்ற கொங்கைகள் பொருந்திய சிவை, இலக்குமி, கலைமகள்
என்ற இருவரையும் தன் இரு கண்களாக உடையவள், பழமையினும் பழையவள், முறையாக வளையலை விற்ற செட்டியான சிவபெருமானுக்கு சுகம் நிறைய உண்டாக தத்துவ அறிவு முறையில் தம் ஞான பதத்தை வைத்தவள், கற்பு வாய்ந்தவள், பார்க்கடலில் பிறந்த அமுது போன்ற இன்சொற்களை பேசும் கௌரி. அத்தகைய உமையம்மையின் அரிய பிள்ளை என விளங்கி புகழ் பொருந்திய சிதம்பரத்தில் செப்பை போன்ற திரண்ட கொங்கையை உடைய குறவர் மங்கை கொண்டு நின்னை அவளுக்கு ஒப்பு தந்து வீற்றிருக்கும் பெருமாளே. திரையில் அமுதென மொழிசை கௌரியின் அரிய மகனென புகழ் புலிநகரில் செப்பு பொன் தனமுற்ற பொற்குற தத்தைக்கு புலகித்திட்டு ஒப்பிய பெருமாளே. என்றும் அழியாத துக்க நிலையை நான் பூண்டு உடல் எடுத்துச் சுழலா வண்ணம் இப்பிறவிக் கடலை தாண்டும் எனக்கு பிறவிக்கடலை தாண்ட எனக்கு நின் அருளை தந்து உதவுவாயாக, அருள்வாயாக என்று வேண்டியவாறு.